நீங்கள் எந்த அளவிற்கு பரிசுத்தாவியானவரை அறிகிறீர்களோ அந்த அளவிற்கு தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையில் அறிவீர்கள். உங்களுக்கு அவரை தெரியலனா நீங்க உங்க இஷ்டத்துல தான் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்னும் அவர் அறியணும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எப்படி நான் தேவ சித்தத்தை அறிய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. நல்லா கேட்கணும், சிம்பிளா உங்களுக்கு புரிய வச்சிடறேன். 2 விதத்துல தேவ சித்தத்தை நம்ம அறிய முடியும். 2 விதத்துல. எத்தனை விதத்துல இருக்கீங்களான்னு பார்த்தேன். அப்படியே அந்த கேட்குற தோரணையிலேயே சிந்தனையை ஊர் விட்டுலாம் சுத்த விட்றீங்க பாருங்க. ஆவியானவர் உங்களை அப்படியே சர்ச்சில் வேரூன்றி எங்கேயும் சிந்தனை செதறாம வார்த்தையை கேட்கிற உள்ளான காதுகளையும் வசனத்தின் வெளிப்பாடுகளை காட்கிற கண்களையும் கர்த்தர் உங்களுக்கு தரப்பாரா. ஓகே, எத்தனை விதத்தில் சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும்? 2 விதம். ஒன்று ஜெனரல் வில், அப்படின்னா பொதுவான தேவ சித்தம். 2 தனித்தன்மையான தேவ சித்தம்.